வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள் ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி ஏழச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கலகலப்பான தன்மை கொண்டது. அதே நேரம்
நற்குணங்களோடு அது செயல்படக்கூடியது. நல்ல கல்வி கேள்விகளில் வித்தகர்களாக இவங்க இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்ககிட்ட கலை ஞானம் என்பது அதிகம். வித்வத்தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். உதாரண புராண நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களா, அவங்க பிறவி கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக அவங்க இருப்பாங்க. இந்த புராதன விஷயங்கள், கலை காவியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க. கலைநயம், கவிதை பாடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் இவங்க ஒரு நல்ல நாலேஜபிளான பர்சன். அவங்களுடைய நாலேஜை கலைநயத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த புராண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க இயற்கையாகவே நல்ல ஒரு புகழ் மிக்கவர்களாக இருந்துருவாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பேர், புகழ், பட்டம், பதவி போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானாகவே அமையும். அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க. அதன் மூலமாக அதற்குண்டான அங்கீகாரங்களை அவங்க முழுமையாக கிடைக்க பெற்றுட்டு இருப்பாங்க. ஒருவேளை சுய ஜாதகம் அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இயற்கையாக அந்த கலை ஞானம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. பட் அதுக்குண்டான அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலே திறமையானவர்கள் அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுவாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த புராண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நாலேஜபிளான நட்சத்திரம். பட் அதே நேரம் இந்த புராண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுகப்பிரியம் கொண்டது. ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத இதுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பேஷன் ஒர்க் தான். தன்னுடைய விருப்பப்படி அது செயலாற்றும். தான் சௌகரியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் அது செய்யும். அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி சேர்ந்தவங்க. தொலைநோக்கு சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே நல்ல மதிப்பு, மரியாதை, பாசம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய புதிய புதிய இடங்களுக்கு போய் நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தாகம் மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க. அதனாலே இவங்களுக்கு எல்லாருக்கூடையுமே ஒரு இயல்பாக பழகக்கூடிய குணம் என்பது இருக்கும். ரொம்பவுமே இனிமையான ஆட்கள், ரொம்பவும் பக்குவமாக செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அமைதியும் ஆனந்தமும் அப்படிங்கிற நிலைகளை நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இவங்க ஜென்ரலாக எதையும் ரொம்ப பெரிய அளவில் காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. வாழ்க்கையினுடைய போக்கில் அப்படியே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடியவங்க. சும்மா யாரோ சொல்கிறாங்க எதையோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செயல்படக்கூடியவங்க. நட்பு வட்டாரங்களை உருவாக்கக்கூடியவங்க. இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். உள்ளுணர்வாலே இவங்க பெரும்பாலும் செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் இவங்க கொஞ்சம் பழமைவாதிகள் தான். பட் அதே நேரம் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு அதை எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. ஆன்மீகம் இல்லைன்னா இந்த ட்ராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் பெண்கள் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் வகையில் இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட அவங்க அதிகமாக பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்வாங்க. அதே போல் இவங்களுக்கு இந்த அஸ்வாசமாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. எதையுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, புற தூய்மை முக்கியம் கிடையாது, அகத்தூய்மை தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அகத்தூய்மை மட்டும் கிடையாது, புற தூய்மையும் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். அந்த தோற்றத்தின் அடிப்படையிலே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. எப்போவுமே அவங்களுடைய அப்பியரன்ஸுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல சௌகரியமான சுமூகமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். மன சந்தோஷங்களோடு, மன திருப்தியோடு இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது அமையும். அதாவது ஜென்ரலாக வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி மனிதராக பிறந்தால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி தான் என்னதான் ஜாதகம் நல்லபடியாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கும் அது குறைகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தவிர்க்க முடியாது, மாற்றவும் முடியாது. பட் இந்த கஷ்டங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் மேல்மட்டத்திலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்படி தான்
இந்த ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் ஆகக்கூடியவங்களுக்கு மேல்மட்டத்திலிருந்து கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் துரதிருஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுறது இல்லை. இதை வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சில நிறை குறைகள் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும். பட் மேஜராக அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் தான் அவங்களுக்கு அமையுது. ஒரு வேலை செய்ய ஜாதகம் சப்போர்ட் ஆகலை, கொஞ்சம் பிரச்சனைகளாகத்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு சுமூக நிலைகளை நோக்கி தான் போகும். பட் இவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு அது சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். என்ன நல்லது நடந்தாலும் அதை இவங்க சலிச்சுக்குவாங்க. கொஞ்சம் பிடிவாதமும் கோபமும் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விடாப்பிடியாக இருந்து அவங்களுக்கு அவங்களே சங்கடத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டது கிடையாது. அது அதனுடைய போக்கில் சுதந்திரமாக சௌகரியமாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கிரக நிலைகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த நிலைகள் அவங்க இயல்பாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை கிரக நிலைகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலைகளில் போவாங்க. ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா ஓயாமல் சலிச்சு கொண்டே இருக்கும். எதையும் அக்செப்ட் பண்ணாது. ஒரு மாதிரி அதை சலித்து கொண்டே எல்லா விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த புறா நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க எப்போவுமே ஒரு சௌகரியமான வாழ்க்கையை மாறுறது மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முற்கூறு வாழ்க்கைகள் அப்படிங்கிறது, அதாவது வாழ்க்கையின் முதல் பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சௌகரியமானதும் சந்தோஷகரமானதாகவும் இருக்கும். இவங்களுடைய பிற்கூறு வாழ்க்கைகள் அப்படிங்கிறது மந்தமாக இருக்கும். அதாவது கடினமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களுடைய பிற்கூறு வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஆன்மீக பலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இந்த பூராட நட்சத்திரத்துக்கு முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களுடைய அந்த குழந்தை பருவ வயது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்கும். ரொம்ப கலகலப்பான நபர்களாக இருப்பாங்க. நிறைய நட்பு வட்டாரங்களை உருவாக்கிக்குவாங்க. இந்த வயதுக்கு உண்டான தேவைகள் கல்வி வித்தைகளில் வல்லவர்களாக இருப்பாங்க. கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகளும் இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா படிப்பு விஷயங்களும் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. அதன் மூலமாகவே பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உருவாயிடும். இளம் கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் பார்க்கலாம். குழந்தை பருவத்தில் நல்ல ஒரு செலிபிரிட்டியாக இருப்பாங்க. வளர்ந்த பிறகு அது அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் குழந்தை பருவத்தில் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு. ஸோ வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இந்த பூராட நட்சத்திரத்துக்கு முதல் 15 வருடம் அப்படிங்கிறது அமையும். பிறகு ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது இவங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு இடமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் நிகழலாம். வாழ்க்கையில் சில டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில இழப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். எல்லாம் தேவையின் அடிப்படையில் ஒரு மாற்றங்களுக்காக நடக்கக்கூடியது தான். அவங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களுக்காக இந்த காலகட்டங்களில் அவங்க போராடுவாங்க. ஜாதக ரீதியாக நல்லபடியான கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா இவங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் ரீச் ஆகும். அதாவது இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது பெரிய அளவில் ரீச் ஆகும். திரும்பவும் நல்ல ஒரு செலிபிரிட்டியான விஷயங்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய புகழ் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். அவங்கவுங்களுடைய திறமைகளுக்குண்டான அங்கீகாரங்களை கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக புகழின் உச்சியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. வேறு ஜாதகம் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அங்கீகாரத்திற்காகவும் மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்களுக்காக இவங்க போராடுவாங்க. அது கிடைக்கல அப்படிங்கிறது கால நேரம் அவங்களுக்கு பதில் சொல்லும். 15லேருந்து 25 வயது வரைக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷனை பெறுவதற்காக இவங்க போராடி வருவாங்க. அதில் சில இழப்புகள், சில விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிகழும். இதில் சிலருக்கு குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கை, குழந்தை அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வெளி இடங்களில் மதிப்பு மரியாதைகளை அவங்க பெற்றுக்கொண்டும் வருவாங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு 10 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ 25லேருந்து 35 வயதுக்குள்ள. ஸோ 30 வயசு கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தடையாவது 7 சனி அஷ்டம சனி அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி வந்தாகும்.
மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே வேலை வேலைன்னு தன்னுடைய வேலையிலேயே அவங்க குறியாக இருப்பாங்க. பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய முதல் முக்கியத்துவமாக மாற ஆரம்பிக்கும். ஜாதக அமைப்பு இவங்களுக்கு நல்லபடியாக செட் ஆயிடுச்சுன்னா இவங்களோட பண தேவைகள் பூர்த்தி ஆகும். இவங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். வேலை விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பெற்று வருவாங்க. வேலை விஷயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த மாதிரி உத்தியோக நிமித்தமாக ஜீவன நிமித்தமாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய நிலைகளை கொடுத்து வரும். பட் அதுவே ஜாதக நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் பிரச்சனைகள் ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் தூற்றப்படுவாங்க, மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். அவசரமாக சில முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. அதன் மூலமாக சிக்கல்களை பார்க்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயங்கள் அப்படிங்கிறதே இருக்காது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதே புரியாது. ஜென்ரலாகவே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகவே இருக்கும். ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துறாங்க, அடுத்தது ஒரு கெட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு ஆகாத விஷயங்கள் தேடி வரும். ஒரு ஆகாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அடுத்தது ஒரு நல்ல விஷயங்கள் தேடி வரும். இப்படி மாறி வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். பட் 25 35 வயது காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய பங்களிப்புகள் வகிக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ள மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 10 வருட காலம் 35 45 வயதுக்குள்ள குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகமாகும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. அதாவது கண்டிப்பும் கருணையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்களாக இந்த காலகட்டங்களில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக இது குடும்ப உறவுகள் குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஸோ குடும்பத்தின் மேலே அலாதியான பிரியம் ஏற்படும். குடும்ப தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தி செய்து வருவாங்க. ஸோ கொச்சார் ரீதியாக கிரக அமைப்புகள் உங்களை நல்லபடியாக அமைச்சிருச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே சீரும் சிறப்பும் மிக்கவாக அமையும். அதுவே சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள நெருக்கடிகளான விஷயங்களை கொண்டு வரும். கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக உடன் பிறந்தவங்க வகையில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து போகும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுடுவாங்க, அது இவங்களுக்கே சங்கடத்தை கொண்டு வந்து விட்டுடும். ஸோ இவங்க 35 வயதை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே இவங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் காரசாரமான பிரச்சனைகள், தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குடும்பத்துக்குள்ள இந்த கருத்து வேற்றுமைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஓயாது. பட் அது போக அது அப்படியே சரியாகவும் ஆரம்பிச்சிடும். அது பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிந்திக்க போகிறது கிடையாது, அது சால்வ் ஆகத்தான் செய்யும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அதனால் இந்த ஒரு 10 வருட காலகட்டங்களில் இவங்க இந்த பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசகரமான விவாதங்களை இந்த ஒரு காலகட்டங்களில் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் இந்த காலகட்டங்கள் இவங்க ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயுமே திறம்பட செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியான விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது ஜாதக அடிப்படையில் சிலருக்கு சுப விரயங்களாகவும் அமையும், சிலருக்கு தேவையில்லாத விரயங்களாகவும் அமையும். இது எப்படியோ விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் தவிர்க்க முடியாது. அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது 45 60 வயதுக்குள்ள இது இவங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பேர் புகழ் அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக கிடைக்கப்பெறும். எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த 45 60 வயது காலகட்டம் அப்படிங்கிறது மற்றவங்களால் ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது ஏற்படும். இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலும் அவாய்ட் பண்ணிடவே முடியாது. நிறைய புதிய நண்பர்களை கூட இந்த காலகட்டங்களில் உருவாக்க முடியும். இவங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும். இவங்க நல்ல ஒரு பெரிய லெவலில் செலிபிரிட்டியாக இருப்பாங்க. மற்றவங்களாக கொண்டாடப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய கலை ஞானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் போற்றப்படும். ஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்காவது இவங்களுக்கு உண்டான அந்த ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ரீச் ஆகும். மற்றவங்களால் மதிக்கக்கூடியவங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க. பெரிய லெவலில் கிடைக்கலினாலும் ஓரளவுக்காவது இவங்க மற்றவங்களுக்கு பிரியப்பட்டவங்களாக இவங்க இந்த காலகட்டங்களில் இருந்து வருவாங்க.
ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் பெரிய அளவில் மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். இந்த விபத்துகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 60 வயது நெருங்கும் போது கண்டிப்பாக 2வது கட்டமாக 7 லட்சம் அஷ்டமச்சனியினுடைய காலகட்டமெல்லாம் இவங்களுக்கு நெருங்கிட்டு வரும். இந்த காலகட்டங்களில் உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு ஏற்படும். ஸோ பர்சனலாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே அவசியம். கூட பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். கருத்து பேதங்கள் அபிப்பிராய பேதங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இப்படி நினச்சி இப்படி பண்ணிட்டாங்களா, அப்படி நினச்சா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்து வேற்றுமைகளால் கூட பிறந்தவங்க வகையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்தாலும் கூட உங்களை பற்றி ஏதோ 4 பேர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய பார்வைக்கு இடம்பெறாமல் இந்த காலகட்டங்கள் இருக்கவே முடியாது. அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 60லேருந்து 75 வயதுக்குள்ள, இது ரொம்பவுமே ஒரு அமைதியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது. மனமானது ஒரு வறுமை ஸ்தானத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஆன்மீக விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டிடும். எப்போவுமே ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் அவங்க மூழ்கி இருப்பாங்க. எதுலேயும் பிரிஸ்காக இருக்க முடியாது. தனிமை விரும்பிகளாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ 75 வயதுக்கு மேலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் வெறுமை இல்லைன்னா ஆன்மீகம், இப்படி இந்த 3 விஷயங்களுக்கு தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். சிலருக்கெல்லாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதாவது ஜாதகம் நல்லபடியாக அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா 75 வயதுக்கு மேலே ஒரு அமைதியான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க பெருசாக எதுலையுமே அட்டாச்மெண்ட் காட்ட மாட்டாங்க. தான் ஒன்று தான் வேண்டும் ஒன்றுன்ட்டு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆன்மீகம் அல்லது யோக சாதனைகள் போன்ற விஷயங்களை ரொம்பவுமே விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தனித்துவமாக ஆக்கப்படும். ஒருவேளை ஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதனோட சில இழப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும். சில விஷயங்கள் கைவிட்டு போகிறது, மனசில் ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது இருக்கும், குழப்பங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்படுவாங்க, பயப்படுவாங்க. அது ஏன்னே அவங்களுக்கு புரியாது. ஸோ ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவலையோடையே இருப்பாங்க. அவங்க அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். இவன் அவங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதில் பெருசாக ஈடுபாடு அப்படிங்க இருக்காது. அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிடுவாங்க. ரொம்பவுமே சிம்பிளான யதார்த்தமான மனிதர்களாக இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க. அதன் பிறகு ஒரு 15 வருட காலம் 75லேருந்து 90 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிம்பிளாக மாற ஆரம்பிச்சிடும். பெருசாக இவங்க எதுலேயுமே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதே இருக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறது மந்தத்தனமாக மாற ஆரம்பிச்சிடும். முன்னாடியே சொன்னீங்கன்னா முதல் பகுதி அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். பிற்பகுதிகள் அப்படிங்கிறது மந்தத்தனமாக அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ 70 வயதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அந்த மந்தத்தனத்துக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட ஆக்டிவிட்டீஸை நிறுத்திக்கிட்டே வருவாங்க. ஸோ 75லேருந்து 90 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் மட்டும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு அசை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அந்த வயதுக்குண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரெசண்ட்டாகலாம் இருக்காது. அவங்க இருக்கிற இடமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜாதகம் சரியில்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிடுவாங்க. பழைய விஷயங்களையே நினச்சி நான் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இன்றைக்கி என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. இது வந்து ஜாதக ரீதியாக தான் அமையும். நல்ல கிரக அமைப்புகள் செட் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஆகாத நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா பழைய விஷயங்கள் நினச்சி சந்தோஷத்தின் மூலமாக துக்கப்படுவாங்க. வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தாலும் பெருசாக எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதன் பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது வந்து டோட்டலாகவே டம்ப்பு தான். மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சிலர் வந்து அவங்க இது நாள் வரைக்கும் காப்பாற்றி வந்த விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அறிவையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க.
கிட்டத்தட்ட இந்த சுயசரிதையெல்லாம் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய கடைசி காலகட்டங்களில் உங்களுடைய அனுபவங்களை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பதிவு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்படியாக பூராட நட்சத்திரம் என்பது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.